அதாவது நம்ம வாழ்க்கை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கணும். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை என்பது இகம், கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கை. அடுத்து உயிர், மனம், அறிவு, சித்தம், ஆன்மா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அம்சங்கள். இதுலேயும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த இகலோக வாழ்க்கைக்குரிய எல்லாத்தையும் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இங்கே எது வேணாலும் கிடைக்கணும்னா மேலேருந்து அதுக்கு ஒரு கிராண்ட் வரணும். அதுக்கு தான் ஐயா என்னுடைய பயிற்சி வகுப்புகளில், சத்சங்கங்களில் ஐயா வந்து மானச பூஜைன்னு ஒன்று சொல்லித்தருவேன். இந்த வாசி யோகம் முடித்த உடனே முதல்ல மானச பூஜையை பண்ணிட்டு தான் நீங்கள் தவம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லுவேன். மானச